Hi, hello everyone. Welcome to Eagle Wings. இங்கிலீஷ்ல எப்படி பேசணும், என்னென்ன பேசலாம், எவ்வளோ ஷார்ட்டாக பேசலாம் அப்படின்றத பற்றி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடியம்ஸ். இடியம்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம என்னதான் நல்லா இங்கிலீஷ் பேசினாலும் நம்மளுடைய இங்கிலீஷை ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டாக காட்டுறதுக்கு இந்த இடியம்ஸ் யூஸ் ஆகும். இந்த வீடியோவில் ஒரு 10 இடியம்ஸ் பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, என்னுடைய பேர் ஜெபராஜ். நம்ம சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் மோட்டிவேஷன் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேருக்கு இடியம்ஸுக்கும் ப்ராவர்புக்கும் நிறையவே கன்ஃபியூஷன் இருக்கு. இடியம்ஸ் அப்படின்றது நம்ம இன்டெரக்டா ஒரு விஷயத்த சொல்றது, ப்ராவர்ப் அப்படின்றது அது ஒரு பழமொழி. இதுக்கும் அதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. ஸோ இப்போ இடியம் அப்படின்னா தியேட்டருக்கு போனீங்க, படம் எப்படி இருக்கு, கூட்டமா இருக்கா அப்படின்ட்டா கூட்டம் அலமோதுது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அலைக்கும் கூட்டத்துக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனா கூட்டம் அலமோதுது அப்படின்னு சொன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ யார்ட்டையும் நம்மகிட்ட பொய் சொல்றாங்க அப்படின்னா பொய் சொல்லாத அப்படின்னு சொல்றது தான் எக்ஸாக்டா நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியது. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு ஆல்ரெடி காது குத்தியாச்சு அப்படின்னு சொல்லுவோம். பட் காது குத்துறதுக்கும் பொய் சொல்றதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா அதோடைய மீனிங் இதுதான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு 10 சென்டென்ஸை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பீட் அரவுண்ட் த புஷ். இதுல வந்து நீங்க ஒவ்வொன்றையும் தனித்தனியா பிரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு மீனிங் தரும். பட் எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அது டோட்டலா வேற ஒரு மீனிங்கா உங்களுக்கு வரும். இப்போ புஷ் அப்படின்றது புதர். நீங்க பீட் அரவுண்ட் த புஷ் அப்படின்றது நீங்க தனித்தனியா பிரிச்சு பார்த்தீங்கன்னா புதரை சுத்தி அடிக்காத அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் வரும். ஆனா இதோட எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா, நாட் ஸ்பீக்கிங் டைரக்ட்லி அபவுட் த இஷ்யூ, அவாய்ட் த மெயின் டாபிக். அதாவது ஒரு விஷயத்த எதை பத்தி பேசணுமோ அந்த விஷயத்த அவாய்ட் பண்ணிட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசுறது தான் இந்த இடியம்ஸுக்கான அர்த்தம். இதுக்கு நம்ம எப்படி ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னா, டோன்ட் பீட் அரவுண்ட் த புஷ், கம் டு த பாயிண்ட். சுத்தி வளைச்சு பேசாத, பேச வேண்டியதை தெளிவா பேசு, பாயிண்ட்டுக்கு வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு நம்ம இப்படி ரிப்ளை பண்ணலாம், டோன்ட் பீட் அரவுண்ட் த புஷ், கம் டு த பாயிண்ட். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் எவ்ரி கிளவுட் ஹேஸ் அ சில்வர் லைனிங். எவ்ரி கிளவுட் ஹேஸ் அ சில்வர் லைனிங். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, பி ஆப்டிமிஸ்டிக், ஈவன் அ டிஃபிகல்ட் டைம்ஸ் வில் லீட்ஸ் டு த பெட்டர் டேஸ் அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம இப்போ ரொம்ப சஃபர் ஆகிறோம் அப்படின்னா நாளை பின்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்றத இது வந்து சிம்பாலிக்கா சொல்றது தான். இதுக்கு நம்ம யூஸ் பண்ற இடியம் தான் எவ்ரி கிளவுட் ஹேஸ் அ சில்வர் லைனிங். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஐ ஃபவுண்ட் a நியூ ஜாப் ஆஃப்டர் லாங் சர்ச் பட் ஐ லைக் திஸ் மச் பெட்டர் than the last one. You see, every cloud has a silver lining அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இப்போ நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஒரு வேலை கிடைச்சிருச்சு, இந்த வேலை எனக்கு நான் அதுக்கு முன்னாடி வேலை பார்த்த விட ரொம்ப பிடிச்சிருக்கு, நீயே பாரு நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கான பலன் இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இந்த இடியம்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் மூணாவது, ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். இது வந்து நம்ம ரொம்ப அதிகமாவே கேட்டிருப்போம். சின்ன வயசுல ஸ்கூல்லயுமே நம்ம அதிகமா கேட்டிருப்போம். ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னா ரொம்ப ரேரா நடக்கிற ஒரு விஷயம். சம்திங் தட் ஹேப்பன்ஸ் வெரி ரேர்லி. ஐ கோ டு ரெஸ்டாரண்ட் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். நான் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப அடிக்கடி போக மாட்டேன், அப்போ வந்து நான் இந்த இடியம்ஸை நான் யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டு புட் இன் அ நட்ஷெல். To put in a nutshell, to say in a few words or make something concise. அப்படின்னா சுத்தி வளைச்சு பேசாம ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப சின்ன வேர்டை வச்சு டைரக்டா நம்ம ஆன்சர் பண்றோம்ல, அதுதான் இது. அதுக்கு நம்ம இந்த இடியமை யூஸ் பண்ண முடியும். to put in a nutshell அப்படின்ற இடியம்ஸை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் around the clock. around the clock. around the clock அப்படின்னா at all times. அதாவது ராத்திரியும் பகலுமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ராப்பகலா வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து அந்த மாதிரி நம்ம தமிழ்ல சொல்றதுக்கு பதிலாக அரௌண்ட் த கிளாக் அப்படின்னு நம்ம இடியமை யூஸ் பண்ண முடியும். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒர்க் வில் கண்டினியூ அரௌண்ட் த கிளாக் ஃபார் நெக்ஸ்ட் 7 days. ஒர்க் வில் கண்டினியூ அரௌண்ட் த கிளாக் ஃபார் நெக்ஸ்ட் 7 days. எனக்கு அடுத்த 7 நாளைக்கும் ராத்திரி பகலமா வேலை இருக்கு, எனக்கு ரெஸ்டே இல்லை, நான் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இந்த இடியமை நம்ம யூஸ் பண்ண முடியும். Next one is wolf in a sheep clothing. Wolf in a sheep clothing. A person who pretends to be nice but actually not. A person who pretends to be nice but actually not. ரொம்ப நல்ல மாதிரியே நடிப்பான், ஆனா உண்மையில நல்லவனாவே இருக்க மாட்டான், அவன் பெரிய ஃப்ராடா இருப்பான். Wolf in a sheep clothing அப்படின்றத நமக்கு யூஸ் பண்ண முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, be aware of him, he is a wolf sheep clothing அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளா நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் on cloud 9. on cloud 9 அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கோம், கால் தரையில படல, வானத்துல குதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த டைம்ல வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். on cloud 9. I was on cloud 9 when I got my first month salary.
ஸோ எல்லாருடைய லைஃப்லையுமே ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி அப்படின்றது ரொம்ப வேல்யூவான ஒன்று. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கும்போது என்னுடைய கால் தரையில் படல, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எப்போ எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஹாப்பியாக இருக்கோமோ அப்போ நம்மளால இந்த இடியம்ஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபீலிங் அண்டர் த வெதர். ஃபீலிங் அண்டர் த வெதர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நான் உடம்பு சரியில்லை, நான் நாட் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். நாட் வெல், சிக் அப்படின்னு இருக்கும்போது நம்ம இந்த இடியம்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, டுடே ஐ வில் நாட் கோ டு ஆஃபீஸ் as I feel under the weather. Today I will not go to office as I feel under the weather. Next one is poke one nose into something. அதாவது அடுத்தவங்க பிரச்சனைல மூக்க நுழைக்காது அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம்ல, அதான் இது poke one's nose into something. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, don't poke your nose into other people's affairs. அடுத்தவங்க பிரச்சனைல நீ மூக்க நுழைக்காத அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஸோ அதுதான் இந்த இடியம் உடைய மீனிங். And last one is by hook or by crook. By hook or by crook அப்படின்னா சரியோ தப்போ எனக்கு இதை நீ பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, நீ என்ன வேணா பண்ணு, என்ன பண்ணாலும் சரி எனக்கு இது முடியணும் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் by hook or by crook. இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, you must pass this exam by hook or by crook. நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ எனக்கு தெரியாது, இந்த எக்ஸாம்ல நீ பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கான மீனிங் தான் இந்த இடியம். ஸோ இந்த 10 இடியமுமே உங்களுடைய டே டு டே லைஃப்ல உங்களால் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே யூஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை. இட்ஸ் மீ ஜெபராஜ்.